ஹாய் சோல்ஸ். இந்த நம்ம கிச்சன்ல ஒரு சிம்பிளான சூப்பர் டேஸ்டியான கொண்டைக்கடலை கறி கிரேவி பண்ண போறோம். சப்பாத்தி, தோசை, ருசியா எல்லாத்துக்குமே செமையா இருக்கும் ரெசிபி தான் இது. வாங்க, லெட்ஸ் ஸ்டார்ட். Welcome to our channel. Eat food, feel good. ஃபர்ஸ்ட் ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் ஆயில் ஊத்துங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கடுகு, சீரகம், சோம்பு, அப்புறம் 2 நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா தாளிக்கணும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கிறது சேர்த்துட்டு அது கோல்டன் பிரவுன் ஆகும் வரைக்கும் வதக்கணும். வதக்குற நேரத்துலவே சும்மா ஒரு காஃபி எடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணலான்னு தான் தோணும். ஆனா பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். அப்புறம் 2 நறுக்கிய தக்காளி சேர்க்கணும். அதுக்கு மேல ஒரு சிட்டிகை உப்பு போட்டா அது வேகிற ஸ்டைல் டபுள் ஆகிரும். கொஞ்சமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. மசாலா ஸ்மெல் வந்துருச்சுன்னா அது ரெடியா இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ கொண்டைக்கடலை, அதாவது முதல் நாள் இரவு ஊற வச்ச கொண்டைக்கடலை, இதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தணும். கொஞ்ச நேரம் ஸ்லோ ஃபயர்ல கொதிக்க விடுங்க. உங்களுக்கு கிரேவி திக்கா வேணும்னா கொஞ்சம் மேஷட் கடலை சேர்த்தா நல்ல பாடி வரும் கிரேவிக்கு. 1 கப் அளவுக்கு கொண்டைக்கடலை ஊற வைத்ததை எடுத்துக்கிட்டு மிக்சில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அரைத்த கொண்டைக்கடலைய கிரேவ்ல சேர்த்துக்கலாம். இப்போ அதை மூடி போட்டு ஸ்லோ ஃபயர்ல நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒரு அரை மூடி தேங்காய் அரைக்கல் பாலாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ அதை கிரேவ்ல சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மறுபடியும் 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்த்தா, ஓ மை காட், அந்த ஸ்மெல்ல டிஸ்கிரைப் பண்ண முடியாது. சப்பாத்தியோட காம்போல அற்புதமா இருக்கும். வெறும் சாதத்துக்குமே சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணீங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. எனக்கு வெயிட் பண்ண முடியல, நான் போய் சாப்பிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இனிமே இன்னும் சூப்பர் ரெசிபி வரும். இதே மாதிரி வேற ஏதாவது டிஷ் புதுசா நீங்க ட்ரை பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.